ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். நான் இப்போ கரண்ட்டாக வந்து லிமிட்லெஸ் புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி ஒன்ஸ் நான் படிச்சதுலேயே ஹை வேல்யூ கன்டென்ட் இருக்கக்கூடியத வந்து நான் ஷேர் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மைண்ட் செட். இதில் ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த துறையில நம்ம வெற்றி பெறணும்னாலும், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மைண்ட் செட். நான் இப்ப சம் ஆஃப் தி தாட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுவேன். அந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு அக்கறா இருக்கான்னு திங்க் பண்ணி பாருங்க. அப்படி அக்கறா இருந்துச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன முடிவெடுப்பேன்றதையும் திங்க் பண்ணி பாருங்க. அங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அந்த தாட்ட வந்து ஃபேக்ட்ன்னு நம்பி அங்கேயே ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஈவன் தே நோ தே கேன் டூ இட். ஸோ ஆல்டர்னேட் பாத் ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த தாட்ட வந்து லிசன் பண்ணணும். ஒன்ஸ் யூ வேர் அவேர், யூ கேன் ஏபிள் டு சால்வ் இட். அட் தி செகண்ட் ஸ்டெப் வந்து ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தாட் உருவாகக்கூடிய ரூட் ஆரிஜினை வந்து கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்படி நம்ம அத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே, அந்த தாட் வந்து ஒரு ஃபேக்ட் இல்ல, ஒரு ஒப்பீனியன்ன்ற ஒரு ஒப்பீனியன் நமக்கு வந்துரும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து ஒரு குரூப் முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறோன்றத ஒரு சிச்சுவேஷனா எடுத்துப்போம். அந்த சிச்சுவேஷன் போறக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு தாட் வரும். ஓ! இத்தன பேர் இருக்காங்களே! நான் எப்படி போய் பண்ண போறேன்? அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்க முடிச்சுட்டு அத அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க சைல்ட்ஹுட்ல வந்து ஏதோ ஒரு இது மாரி ஒரு பிரசன்டேஷன் குடுத்துருக்கலாம். அதுல வந்து நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தப்புக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸோ, டீச்சர்ஸோ உங்கள வந்து திட்டியிருக்கலாம். அப்படி திட்டுனனால தான் வந்து இந்த தாட் வந்து எனக்கு வருதுன்றத ரூட் ஆரிஜின தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே, உங்களோட அந்த தாட் வந்து ஒரு ஒப்பீனியனா மாறிரும். இந்த ஃபியூச்சர்ல அந்த தாட் வந்து ரீஅக்கர் ஆனா கூட, அந்த தாட்ட ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. இது வந்து என்னால ஏற்கனவே பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக, இப்பவும் என்னால பண்ண முடியாதுன்றது கிடையாது. அந்த ஒப்பீனியன நீயே வச்சுக்கோன்னு அதுகிட்ட தள்ளி விட்டுருங்க. அப்போ ஒரு பவர் உங்களுக்குள்ள வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குரூப் முன்னாடி பிரசன்டேஷன் பண்றக்கூடிய ஒரு சான்ஸ் வருதுன்னு எடுத்துப்போம். அப்படி பிரசன்டேஷன் பண்ண போறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாட் அரைஸ் ஆகுது. உங்கனால இத பண்ண முடியாதுன்ட்டு. அப்ப நீங்க அந்த தாட்ட ஃபாலோ பண்ணி என்ன சொல்லணும்னா, இத வந்து என்னால சின்ன வயசுல நல்லா பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக, இப்பவும் என்னால இத வந்து சிறப்பா பண்ண முடியாதுன்றது அர்த்தம் இல்ல. உன்னோட பழைய ஒப்பீனியன நீயே வச்சுக்கோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து ஃபீல் பண்ணலாம். Then say, I will make 1% improvement than my previous self. My heartful thank you to everyone watched till end.